வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு டபிள்யூ ஆஸ்ட்ரோ டைம். நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. ஒரு யோக குழந்தையுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? ஆமாங்க. ஒரு யோக குழந்தையுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு யோக குழந்தையுடைய ஜாதகத்தில் முக்கியமாக தாய்க்கும் தந்தைக்கும் நல்லபடியாக அந்த ஜாதகம் அமைஞ்சிருக்கணுங்க. ஏன்னா ஒரு குழந்தையை வளர்த்து 20 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்து அந்த குழந்தையை சந்தோஷமாக வைத்துக்க கூடியவர்கள் அந்த பெற்றோர்கள் இல்லையா? அதனால அந்த குழந்தையோடைய ஜாதகத்துல அந்த பெற்றோர்கள் நல்லபடியாக அந்த குழந்தைக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கான அமைப்பு அந்த ஜாதகத்துல இருக்கணுங்க. எனவே ஒரு ஜாதகத்தின் தாயார் ஸ்தானம் என சொல்லப்படக்கூடிய 4ஆம் ஸ்தானமும் தந்தை ஸ்தானம் என சொல்லப்படக்கூடிய 9ஆம் ஸ்தானமும் நன்றாக இருக்கணுங்க. தாய்க்கு காரணமான சந்திரனும் தந்தைக்கு காரணமான சூரியனும் ஒரு ஜாதகத்துல வலுத்து இருக்கணுங்க. அந்த அடிப்படையில இந்த நம்ம பார்க்குற இந்த உதாரண ஜாதகத்துல கன்னி லக்னமாகி 4ஆம் பாவகத்துல தாயார் ஸ்தானத்துல தாயாருக்குரிய கிரகமான சந்திரனே திக்பலத்தோட அமர்ந்திருக்காங்க. இது ஒரு யோக அமைப்புங்க. அதே போல தந்தை ஸ்தானமாகிய 9ஆம் பாவகத்துல மிகப்பெரிய ஒரு சுபரான குரு பகவான் தனிச்சு அமைஞ்சிருக்காருங்க. அதோடு மட்டுமல்லாமல் 9ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாயிருக்கிறார். அந்த உச்ச சுக்கிரன் இந்த 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறாருங்க. இதன் மூலமா 4ஆம் அதிபதி குரு பகவான் பரிவர்த்தனையின் மூலமாக வலுப்பெறுகிறார். 9ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாகி பரிவர்த்தனை அடைகிறாருங்க. இதன் மூலமாக இந்த ஜாதகருடைய தாய் தந்தை ஆகியோர் நன்றாக இருப்பாருங்க. இப்படிதாங்க இருக்கணும் ஒரு யோக குழந்தையுடைய ஜாதகம். தாயார் ஸ்தானமும் தந்தை ஸ்தானமும் வலுத்து இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கணும் இல்லையா ஒரு ஜாதகம். அதன் அடிப்படையில் லக்கணம் வலுவா இருக்கணுங்க. அதன் அடிப்படையில் இந்த ஜாதகத்துல உச்ச சுக்கிரன் லக்கணத்தை பார்க்கிறார். குரு பரிவர்த்தனை பெற்ற அந்த குரு பகவான் லக்கணத்தை பார்க்கறாருங்க. 2 சுபர்கள் வலுத்து லக்கணத்தை தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். அதனால இந்த குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் நன்றாக இருக்குங்க. ஓகேங்க. ஒரு யோக குழந்தையுடைய ஜாதகம் எப்படி இருக்கணும்ன்று இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம். நாளைக்கு வீடியோவில் இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கோட சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் கமெண்டில் கேளுங்க உங்களுடைய கேள்வியை. நன்றி, வணக்கம்.